ஆனால் என்ன அதிசயமான விஷயம்னா திமுககாரங்க சமூக நீதி பேசுகிறாங்க. சமூக நீதி இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்குது, நாங்கள் தான் சமூக நீதியை கொண்டு வரோம்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு வழக்கு வந்தவொன்னே முதல்ல என்ன செஞ்சுருக்கணும், சம்மந்தப்பட்ட தாசில்தாரோ பிடிஓவோ போயிட்டு அந்த ஸ்பாட் இருக்கு இல்லையா, தொட்டி, அதில் இருக்கிற அந்த தண்ணி அதெல்லாம் வந்து பாதுகாக்கணும். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க போய் அதை இடித்து தள்ளியிருக்காங்க. அதாவது மெயினான சாட்சி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு அச்சமாக இருக்குது, எந்த கோர்ட்லேயும் இதெல்லாம் ப்ரூவ் ஆகுமா? ஏன்னா இவங்க முதல்லையே வச்சுட்டாங்க வேலையை, இடித்து தள்ளிட்டாங்க. எதுக்காக இடித்து தள்ளணும்? அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை அப்படியே கிடக்குது, ரைட்டுங்களா? அவனுக்கு திடீர்னு வலிப்பு வருதுன்றான், அப்புறம் நாடகம்ன்றாங்க, திடீர்னு உடல்நல குறைவுன்றாங்க. ஈஸியாக ஹாபிச்சுவல் 2 முறை குண்டால போட்டவன் இப்போ 3வது முறை குண்டால போட்டிருக்காங்க. கிரிமினல் பேக்ரவுண்டு உள்ளவன், அவன் மேலே 20 கேஸ் இருக்குதுன்றாங்க. அவனை ஏன் இவங்க வந்து இவ்வளோ சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க? இப்போ அவன் திமுகவை சார்ந்தவன் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. முதல்ல அவனுக்கும் திமுகவுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு இதே ரகுபதி சொன்னார் பொதுவெளியில். அதுக்கப்புறம் வந்து அவர் உறுப்பினர் இல்லை ஆதரவாளர் அப்படின்னு வேற ஒருத்தர் சொல்கிறாரு. ஆனால் அவர் உயர்நீதிமன்றம் தானாக அந்த வழக்கை எடுத்து அவங்க சொன்னாங்க அந்த பெண்ணுக்கு வந்துட்டு 25 லட்சம் ரூபாய் கொடுங்கன்னு. ஆனால் மாநில அரசு என்ன சொல்லிச்சு? முதலமைச்சர் எல்லாத்துக்கும் வாய் திறக்கிற துணை முதலமைச்சர்லாம் வாயே திறக்கலையே அதை பற்றி. அப்போது ஒரு கட்டத்தில் வந்து அது கைமீறி போகும்போது டக்குன்னு வந்து அவர் ஆதரவாளர் இல்லை, உறுப்பினரில் அனுதாபி தான் அப்படின்றாரு. ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். வேங்கை வயல் ரிலேட்டபிளான விஷயங்கள் வந்து மறுபடியும் பூதாகாரம் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரியுது. அதை மடைமாற்றுவதற்காகவும் சில விஷயங்கள் நடக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது. என்ன சார் நடக்குது? 2022 டிசம்பரில் தாங்க வேங்கை வயலில் தலித் மக்கள் காலனியில் அவங்க குடிநீர் தொட்டி, குடிக்கிற தண்ணிக்கு பயன்படுத்துகிற மேல்நிலை குடிநீர் தொட்டியில் யாரோ சில பேர் மனித மலத்தை கலந்துட்டாங்க. அதனால் தண்ணியை குடித்த குழந்தைகள் உட்பட பெரியவர்கள் உட்பட உடல்நல குன்றி ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. அதில் ஒரு பெண் குழந்தையினுடைய தந்தை தான் கனகராஜ். அவர் போய் இதை வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதில் தான் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே அது இதாகுது. ஆனால் என்ன அதிசயமான விஷயம்னா திமுககாரங்க சமூக நீதி பேசுகிறாங்க. சமூக நீதி இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்குது, நாங்கள் தான் சமூக நீதியை கொண்டு வரோம்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு வழக்கு வந்தவொன்னே முதல்ல என்ன செஞ்சுருக்கணும், சம்மந்தப்பட்ட தாசில்தாரோ பிடிஓவோ போயிட்டு அந்த ஸ்பாட் இருக்கு இல்லையா, தொட்டி, அதில் இருக்கிற அந்த தண்ணி அதெல்லாம் வந்து பாதுகாக்கணும். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க போய் அதை இடித்து தள்ளியிருக்காங்க. அதாவது மெயினான சாட்சி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு அச்சமாக இருக்குது, எந்த கோர்ட்லேயும் இதெல்லாம் ப்ரூவ் ஆகுமா? ஏன்னா இவங்க முதல்லையே வச்சுட்டாங்க வேலையை, இடித்து தள்ளிட்டாங்க. எதுக்காக இடித்து தள்ளணும்? தண்ணி அதில் வந்து ஒரு குற்றம் நிகழ்ந்துருக்குதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் அடுத்த வேலை என்ன? ரெவென்யூ ஆஃபீஸர்ஸுக்கு இதுதான் வேலையை, இடித்து தான். அப்போது துவக்கத்திலேயே அவங்க வந்து இந்த கேஸை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள், ரெவென்யூ ஆஃபீஸர்ஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து சதி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் போயிட்டு அவங்க அந்த பைப்பில் இருக்கிற அந்த இதை எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட்டு அது இதுன்னு பண்ணுறாங்க. எனக்கு என்னென்னா எதுக்காக அந்த தொட்டி, அதான் மெயினான விஷயம், அதை ஏன் இடிக்கணும்? அவங்களுக்கு யார் அந்த உத்தரவு கொடுத்தது? ஒரு குற்றம் நடந்திருக்குன்னா ஒரு சாலை விபத்தில் கூட அது அப்படியே தானே இருக்கணும். போலீஸ் வந்து சாக் பீஸில் ரவுண்ட் பண்ணிவிடுவாங்க எந்த இடத்துல டயர் இருந்தது, எந்த இடத்துல வண்டி விழுந்ததுன்னு. அப்போது இது தெரியாதவர்களாக அங்கே தாசில்தாரா பிடிஓவா ஆர்டிஓவெல்லாம் இருக்காங்க. அப்போ திட்டமிட்டு ஜாதி வெறியர்கள் இந்த வழக்கை திசை திருப்பணும். வழக்கு வந்து ஒரு சரியான திசையில் போய் உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படக்கூடாது, அவங்க தப்பிக்க விடணுன்றதுக்காக தான் இந்த வழக்கு விசாரணையே துவங்கியிருக்கு. முதல் கோணல் முற்றிலும் கோணல். இப்போ அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால்
ரொம்ப தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை, காவல்துறைனா தமிழ்நாடு அரசாங்கம் தானே, நேரடியாக வந்து ஸ்டாலின்னு சொல்ல முடியாது. ஆனால் காவல்துறைக்கு யார் அமைச்சர்? முதலமைச்சர் தான் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு வச்சுருக்காரு. அப்போ அவருடைய டைரக்ஷன்ஸில் தானே இதெல்லாம் நடக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் நாள் அவங்க வந்து அந்த வன்கொடுமை சட்ட நீதிமன்றத்தில் புதுக்கோட்டையில் சிபிசிஐடி 2 வருஷம் ஆச்சு. இதை எடுத்து அவங்க முதல்ல ஒரு 20 நாள் தான் லோக்கல் போலீஸ் பண்ணாங்க. அப்போவே விஷயம் சரியாக இல்லைன்றதால் தான் தமிழ்நாடு அரசே அதை மாற்றி சிபிசிஐடி கிட்ட கொடுத்தாங்க விசாரணையை. சிபிசிஐடி எடுத்து இப்போ 2 வருஷம் ஆச்சு. கடந்த 10 நாளைக்கு முன்னால் நினைக்கிறேன், புதுக்கோட்டை அந்த நீதிமன்றத்தில் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இன்னும் கூடுதல் அவகாசம் தேவை, குற்றப்பத்திரிகை தாக்கல் 90 நாளில் வந்துட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணோம். இவங்க பண்ணவே இல்லை. திணிக்கும் விசிகாலேருந்து பல அரசியல் கட்சிகள் இதில் உடனடி நடவடிக்கை வேணும்னு ஆர்ப்பாட்டம் இயக்கம்லாம் எடுத்திருக்காங்க. திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களே கூட கேட்டிருக்காங்க. ஆனால் இப்போ அந்த மாவட்டமே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ரகுபதின்னு ஒரு மினிஸ்டர் இருக்கார் புதுக்கோட்டை மாவட்டம். அவர் பார்த்தீங்கன்னா இந்த வேங்க வயல் விஷயம், அடுத்தது இப்போ ஜகபர்னு ஒரு சமூக ஜகபர் அலி அவர் கொல்லப்பட்டார், கனிம வளத்தை கொள்ளையை கண்டிக்கிறாருன்னு. இப்போ அது மேலேயும் போலீஸ் எந்த நடவடிக்கை எடுக்காததால் இப்போ அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டுருக்கு. நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் இல்லை, அநேகமாக திமுக ஆட்சியில் அதான் இருக்கணும். ஒரு மாவட்டம்னா அங்கே ஒரு மினிஸ்டர் இருப்பார் இன்சார்ஜ், அவரை கேட்காம அங்கே போலீஸோ ரெவென்யூ ஆஃபீஷியலோ எதுவுமே பண்ண மாட்டாங்க. இப்போ ரகுபதியை அந்த மாவட்டத்தின் அமைச்சராக இருக்கிறதால இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அவர் பொறுப்பேற்றுக்கணும். எப்படி அந்த தாசில்தார், இன்ஸ்பெக்டரு இதெல்லாம் இவங்கெல்லாம் இவ்வளோ பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறாங்கன்னு. அப்போ தலித் மக்களுக்கு எதிரான மனநிலை வந்து அந்த மாவட்டத்தில் இருக்கிற அதிகார வர்க்கத்தில் இருக்குது. அங்கே இருக்கிற நம்ம ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகள் மத்தியில் இருக்கிறதால தான் இந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இழுத்தடிச்சு அவங்க என்ன சொல்கிறாங்க, 2 வருஷம் கழித்து எங்களுக்கு வந்து இன்னும் டைம் வேணுன்றாங்க முதல் நாள். அடுத்த நாள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சீன் மாறுது. அங்கே என்னன்னா இவங்க இந்த மாதிரி டிலே பண்ணுறாங்க, மிஸ்கைட் பண்ணுறாங்க. அதாவது அந்த வேங்கை வயலில் அந்த தலித் மக்கள் 3 பேரையே குற்றவாளியாக நீங்கள் ஒத்துக்குங்கன்னு மிரட்டுறாங்க காவல்துறை அப்படின்ற அந்த கம்ப்ளைண்ட் மேலே இதை சிபிஐக்கு விசாரிக்கணும், ஏன்னா இந்த விசாரணையை சிபிஐக்கு விடணும்னு அதே பகுதியை சார்ந்தவர்கள் வழக்கு தொடுக்கிறாங்க, பொதுநலன் வழக்கு. அந்த அடிப்படையில் விசாரணை வருது. முதல் நாள் சொன்ன சிபிசிஐடி எங்களுக்கு இன்னும் அவகாசம் வேணும்னு சொன்ன சிபிசிஐடி விடிஞ்சதும் இங்கே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்னு ஒன்று கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, 3 பேரை அடையாளம் கண்டுட்டோம், 3 பேரும் அந்த காலனியில் தலித்துகள் தான், இதில் ஜாதி மோதல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்களே அவங்க குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலந்துட்டாங்க, எதுக்குன்னா பர்சனல் வெஞ்சன்ஸ் அவங்களுக்குள்ள சில பேருக்குள்ளன்னு எவனுமே நம்ப முடியாத ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு இது யாரும் நம்பலைன்னு சொன்னால், நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி இவ்வளோ நாளாக முட்டு கொடுத்துட்டு இருந்தார் திருமாவளவன், திமுக சொல்கிற எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்தவர், அவருக்கே கடுப்பாகி சிபிஐ தான் விசாரிக்கணும். ஆனால் என்ன சொல்கிறாரு, ஆட்சியாளர்களை வந்து அடிக்கிறத விட்டுட்டு அதிகார வர்க்கம் ஜாதி உணர்வில் இருக்குது, அதிகார வர்க்கம் இதை பண்ணுதுன்னு. ஏங்க அதிகார வர்க்கத்துக்கு மேலே தானே அரசியல் இருக்காங்க, ஆளுங்கட்சி இருக்குது, ஆளுங்கட்சி அடிக்க மாட்டாராம் இப்போது திருமாவளவன். சரி, இப்போது இந்த சீமான் அவர்கள் பெரியார் குறித்து பேசிகிட்டு இருக்கார்ல, அந்த விஷயம் கூட இதெல்லாம் மடமாற்றத்துக்கு தானா? என்ன கேட்டாங்க, இந்த சீமான் பெரியாரை பற்றி சமாதியிலேருந்து இப்போ எடுத்து எல்லா கதையும் பேசுகிறதும், சீமான் ஆமக்கறி சாப்பிட்டாரா, இவர் பிரபாகரனோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரா, இந்த இஷ்யூவை திமுக ஆட்கள் நோண்டி விடுறதும் ஊடகத்தில், இது ஒரு பாக்ஸிங், ஷேடோ பாக்ஸிங் மாதிரி தான் நான் பார்க்குறேன். மக்கள் பாதிக்கிற, மாநிலம் பாதிக்கிற முக்கியமான பிரச்சனைகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்கு. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை அப்படியே கிடக்குது, ரைட்டுங்களா? அவனுக்கு திடீர்னு வலிப்பு வருதுன்றான், அப்புறம் நாடகம்ன்றாங்க, திடீர்னு உடல்நல குறைவுன்றாங்க. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. நம்ம அது மேலே இப்போ கமெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா கோர்ட்டு மானிட்டர்ட் ஒரு 3 பேர் செய்கிறாங்க, செய்யட்டும். அது என்ன வேங்கை வயல் மாதிரி
அப்புறம் ஏதாவது விசாரணை முடிவு வருதான்னு பார்த்துக்கோ. அதே போல் இன்றைக்கி டாவோஸில் சுவிட்சர்லாந்தில் இந்த வியாபாரம் சம்பந்தமான உலக அளவிலான மாநாடு நடந்து இந்தியாவிலேருந்து எல்லா அமைச்சர்களும் போயிருக்காங்க. எல்லா அமைச்சர்னால் அந்தந்த மாநிலத்தை சம்பந்தமான வணிகத்துறை வியாபாரம். இப்போ நம்ம ஊர் டிஆர்பி ராஜாவும் போயிருக்காரு, தெலுங்கானாலேருந்து போயிருக்காங்க, மகாராஷ்டிரா, யூபி எல்லா மாநிலத்தில் போகிறாங்க. எல்லா மாநிலத்திலும் போயிட்டு வந்து இவ்வளோ முதலீடுகள் வந்துருக்குது, 15 லட்சம், 20 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் கோடி நாங்கள் முதலீடு எடுத்திருக்கோம், பேசியிருக்கோன்றாங்க. ஆனால் தமிழ் மாநிலத்திலிருந்து முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஸ்பெயினுக்கு போனாங்க, ஜப்பானுக்கு போனாங்க, துபாய்க்கு போனாங்க. இப்போ எவ்வளோ வந்திருக்குது. இப்போ இந்த தாவோஸில் என்ன நடந்ததுன்னு கேட்டால் அவர் டிஆர்பி ராஜா சொல்கிறார், எடப்பாடி கேட்டதுக்கு இவருக்கு ஒன்றுமே புரியல, அங்கெல்லாம் முதலீடெல்லாம் கிடைக்காதுன்றாரு. அங்கே விவாதங்கள் நடத்துவோம், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஒப்பீனியன் தான் நடக்கும்னு அப்பட்டமாக புழுகிறாங்க. அப்போ இன்றைக்கி நம்ம மாநிலத்தின் பிரெட் அண்ட் பட்டர் இஷ்யூஸ் இருக்குல்ல, பணவீக்கம், விலைவாசி உயர்வு, வேலையின்மை. இன்றைக்கி பாருங்கள், கோயம்புத்தூரில் ஒரு 3000 பேருக்கு அமெரிக்கன் கம்பெனி ஒன்று டக்குன்னு ஒரே மெயிலில் எல்லாருக்கும் வேலை போச்சுன்ட்டான். இப்போ அவங்க போராடிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான அதாவது மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளில் அரசாங்கம் தவறு பண்ணிடுச்சு, தப்பாயிடுச்சு. அப்போ அதிலிருந்து மடைமாற்றுவதற்காகத்தான் இவங்க இரும்பு 3வது நூற்றாண்டிலே இரும்பை கொண்டு வந்தோம். இவர் வந்து அதுக்கு மேலே ஒன்று சீமான பேச இவங்க 2 பேரும் சொல்லி வைத்து கொண்டு நாடகமாடி மக்களை முட்டாளாக்குகிறார்களா என்ற சந்தேகம் எனக்கு உண்டு. அது உண்மையாக இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். அந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரமும் இப்போ வந்து கொஞ்சம் ஆஃப் ஆன மாதிரி இருக்குது, அதையும் மடை மாற்றிட்டாங்களா எப்படி சார்? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அது விசாரணை நடந்துகிட்ருக்கு, போலீஸ் காவலில் எடுத்து விசாரித்து அவனுடைய பீரியட் கூட இப்போ முடிய போகுது போல், திருப்பி அவங்க சிறைச்சாலைக்கு போவாங்க, திருப்பி என்ன ஆனால் இதில் என்ன இவ்வளோ விசாரிப்பதற்கு என்ன இருக்குது? ஈஸியாக ஹாபிச்சுவல் 2 முறை குண்டால போட்டவன் இப்போ 3வது முறை குண்டால போட்டிருக்காங்க. கிரிமினல் பேக்ரவுண்டு உள்ளவன், அவன் மேலே 20 கேஸ் இருக்குதுன்றாங்க. அவனை ஏன் இவங்க வந்து இவ்வளோ சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க? இப்போ அவன் திமுகவை சார்ந்தவன் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. முதல்ல அவனுக்கும் திமுகவுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு இதே ரகுபதி சொன்னார் பொதுவெளியில். அதுக்கப்புறம் வந்து அவர் உறுப்பினர் இல்லை, ஆதரவாளர் அப்படின்னு வேற ஒருத்தர் சொல்கிறாரு. ஆனால் அவர் திமுக புள்ளிகளோட, அதாவது வந்து உறுப்பினர் அனுதாபி அப்படின்ட்டு வேற யாரும் சொல்ல, முதல்வர் அவர்கள் சொன்னார், சட்டமன்றத்தில் சொன்னார். அதான் சட்டமன்றத்தில் சொல்கிறாரு. அனுதாபினா என்ன? ஆதரவாளராவது மாறிடுவான். இன்றைக்கி தமாகாவில் இருப்பான், நாளைக்கு திமுகவுக்கு வந்துடுவான். அனுதாபி மாறவே மாட்டான். ஏன்னா அவன் உன்னுடைய ஐடியாலஜி, உன்னுடைய கொள்கை, உங்கள் தலைவரெல்லாம் பார்த்து அது அனுதாபியாக மாறுறான். அப்போ அவன் எப்போவுமே டிஎம்கே ஆளாக தான் இருப்பான். அதை சொன்னதுக்கப்புறம் முதல்வர் அவர்கள் இன்னொரு விஷயம் சொன்னார்ல, அனுதாபியாக இருந்தாலும் ஆதரவாளராக இருந்தாலும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு. அப்போ அந்த நடவடிக்கை எடுக்குங்கிற வார்த்தை ஒரு நம்பகத்தன்மையான வார்த்தை. ஆனால் அந்த வார்த்தையை அவர் எப்போ சொன்னார்? சம்பவம் நடந்து எத்தனை நாள் கழிச்சு சொன்னார்? 10-15 நாள். அதுக்குள்ளே எல்லாம் ஆர்ப்பாட்டம், போராட்டம், எவ்வளோ அறிக்கைகள். ஒரு வார்த்தை கோர்ட்டே சொல்லிச்சுங்க. உயர்நீதிமன்றம் தானாக அந்த வழக்கை எடுத்து அவங்க சொன்னாங்க அந்த பெண்ணுக்கு வந்துட்டு 25 லட்சம் ரூபாய் கொடுங்கன்னு. ஆனால் மாநில அரசு என்ன சொல்லிச்சு? முதலமைச்சர் எல்லாத்துக்கும் வாய் திறக்கிற துணை முதலமைச்சர்லாம் வாயே திறக்கலையே அதை பற்றி. அப்போது ஒரு கட்டத்தில் வந்து அது கைமீறி போகும்போது டக்குன்னு வந்து அவர் ஆதரவாளர் இல்லை, உறுப்பினரில் அனுதாபி தான் அப்படின்றாரு. முதல்லையே சொல்லியிருக்கலாம். அதை எந்த கட்சிக்காரன், என் சொந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் சட்டம் தன் வேலையை செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தா ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் மக்களுக்கு. இன்றைக்கி தமிழக காவல்துறை மேலே நம்பிக்கை எல்லாருக்குமே போயிடுச்சுங்க. ஏன்னா இப்போ பாருங்கள், அவங்க சவுக்கு சங்கரை டீல் பண்ணுறதை பாருங்கள். அவர் என்ன கிரிமினல் பேர் வழியா? அவர் ரூமில் கஞ்சா வச்சு பிடிச்சாங்க. ஒரே விஷயத்துக்கு 16, அதாவது கருத்து சொல்கிறாருன்றதுக்காக அவரை பழி வாங்குதலை காட்டுறது. ஞானசேகரன் விஷயத்தில் நீங்கள் ஏன் காட்டல? ஏற்கனவே குண்டாஸில் 2 வாட்டி போயிட்டு வந்தவனை நீங்கள் ஏன் இப்படி கிட் க்ளவுஸில் பண்ணுறீங்க? அதனால் வந்துங்க அந்த விஷயத்தில் விசாரணை சரியான திசையில் தான் போயிட்டுருக்குன்னு நான் கருதுகிறேன். ஆனாலும் ஏன் இவ்வளோ இதாகுது பாருங்கள். நேற்று கூட உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு தமிழ்நாடு அரசு. ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அதாவது நம்ம நீதிமன்றம், சென்னை உயர் நீதிமன்றம் சிட்டி போலீஸ் கமிஷனர் நடவடிக்கை தவறு,
அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அருண் மேலே அப்படின்னு சொன்ன அந்த ரிமார்க்ஸை அதை நீக்கிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் இன்றைக்கி அதை ஸ்டே பண்ணியிருக்கு சுப்ரீம் கோர்ட்டு. அதை ஒன்றும் நீக்கிடலை. அடுத்த கட்ட விசாரணை தெரியும், பதில் கேட்டிருக்காங்க மனுதார், நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கன்னு ஸ்டே பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். புரியுதுங்களா? அப்போது இவ்வளோ ஆர்வம் காட்டுறீங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை தவறாக ஹேண்டில் பண்ண ஒரு அதிகாரியை காப்பாற்றுறதுக்கு இவ்வளோ காட்டுறீங்க. ஆனால் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு ஆறுதல் கூறவோ அவங்களுக்கு துணை போய் நிற்கவோ 4 வார்த்தை சொல்கிறதுக்கோ உங்களுக்கு 10-20 நாள் தேவைப்படுது. இது என்ன நியாயம் தான் என்னுடைய கேள்வி. சார், இந்த மடை மாற்றுறதுக்கு உண்டான நிறைய வேலைகள் நடக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தீங்கல்ல. இப்போ சீமான் அவர்களுடைய கட்சியில் நிறைய பேர் வந்து டிஎம்கேவில் வந்து சேர்றாங்க, பெரியாரை பற்றி வந்து பேசுகிறாங்க. இதெல்லாம் கூட அந்த மடை மாற்றுறதுக்கு உண்டான வேலைகளா எப்படி சார்? அதாவதுங்க, ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக வேறு கட்சியிலேருந்து ஆட்களை சேர்க்கிறதுன்றது வந்து எப்படி சேர்ப்பாங்கன்றது உங்களுக்கு ஊடகவியால் உங்களுக்கு தெரியும். பல்வேறு விஷயங்களை சொல்லி சேர்க்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு நான் அப்சர்வ் பண்ணது என்னென்னா, 3000 பேரில் 2000 பேர் தான் நாம் தமிழர், 1000 பேர் வேறு கட்சின்னு சொன்னாங்க. சரி, அதை நம்புவோம் அவங்க சொல்கிறத. அந்த அரங்கம் இருக்கு இல்லையா, அதனுடைய கெப்பாசிட்டி 1500 தான். ஓகே, அறிவாலயமா? ஆமாம், அந்த நிகழ்ச்சி நடந்த அரங்கம் அறிவாலயத்தில் ஏதோ ஒரு அரங்கம். அந்த அரங்கத்தில் கெப்பாசிட்டியே 1500. 3000 பேர் வந்து இணைஞ்சதாக சொல்கிறாங்க. அதுவே மிகப்பெரிய பொய். பல 100 பேர் வந்து இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி வந்தவங்களை வந்து பேட்டி காணுது பல ஊடகங்கள். ஒவ்வொருத்தர் நீங்கள் இல்லை நான் திமுக தாங்க, எப்போவுமே திமுக தான் ஓட்டு போடுவேன், ஸ்டாலின் வர சொன்னார் இங்கே வந்து பார்க்கணும், நாங்கள் அதுக்காக வந்தோம், துண்டெல்லாம் போட்டு இல்லை கொடுத்தாங்க, போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் அதை கவனிச்சிங்கன்னா அவர்கள் யாரும் நாம் தமிழர் கட்சியில் அரசியல் ரீதியாக செயல்பட்டு வெளியே வந்தவங்களாம் இல்லை. நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுதுன்னா, அதை கூட்டம் சேர்க்கறதுங்க. இப்போ ஊர்வலம் பேரணின்னா 500 ரூபாய் 1000 ரூபாய் பிராண்டி பிரியாணி எல்லாம் கொடுத்து கூப்பிட்டு வராங்க இல்லையா, அது மாதிரி இன்றைக்கி கட்சியில் சேர்க்கறதுக்கும் அதே மாதிரி. இப்போ சீமான் கட்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் அந்த ஆட்களில் 3000 2000 இதெல்லாம் பொய், அதில் கொஞ்சம் பேர் போயிருக்காங்க, அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்கள், பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவர்கள், அவங்க வந்து இன்றைக்கி திமுகவில் போய் புதுசாக சேர்ற மாதிரி சேர்றாங்க, எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏதாவது 1-2 பேர் போயிருக்கலாம் பதவி. எல்லா கட்சியிலுமே பிரச்சனை இருக்குதுங்க. இப்போ திமுக எதிர்கட்சியாக போச்சுன்னு வச்சுங்க, அப்போ தான் தெரியும், எல்லாம் மடை திறந்த வெள்ளம் போல் ஓடுவாங்க. இன்றைக்கி அவங்க ஆளுங்கட்சியால் இருக்காங்க, ஆகவே எல்லாம் பசன்னு ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அரசியல் கட்சியில் இதெல்லாம் வந்து நடக்கும் தான். ஆனால் இன்றைக்கி திமுக அருவருக்கத்தக்க அளவுக்கு இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. அது வந்து இப்போ ஜனநாயகத்தில் வந்து ஒரு கட்சி அது இருக்கட்டும், அந்த கட்சியிலேருந்து இவ்வளோ பேர் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க? பொங்கல் பரிசாக நீங்கள் 1000 ரூபாய் கூட கொடுக்காத பாராட்டி வந்தாங்களா எல்லாரும்? உதயநிதி அவர்கள் அன்னைக்கு அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது ஒரு குழந்தையை பிடிச்சி எத்தனை பேர் வந்து கொஞ்சினாலும் அந்த குழந்தை கடைசியாக தாய்கிட்ட தான் போகும், அந்த மாதிரி எத்தனையோ பேர் மற்ற கட்சிகளுக்கு போனாலும் தாய் வீடான திமுகவுக்கு தான் எல்லாரும் வந்து திரும்புவாங்க அப்படின்னு பேசியிருக்காரு. ஏங்க, இன்றைக்கி நான் இணையத்தில் பார்க்குறேன், திமுகவுடைய ஆதரவாளர்கள், முட்டு கொடுக்குறவங்க, அண்டாக்கள், சொம்புக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, நடிகர் வந்து விஜயால் ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் எம்ஜிஆரே பார்த்தவங்க அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க என்ன மறந்துடுறாங்கன்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதா கிட்ட இந்த கட்சி தொடர்ந்து தோற்று இருக்குது. இவங்க நாங்கள் பார்த்தோம் எம்ஜிஆரே பார்த்தவங்கன்னா, எம்ஜிஆர் இல்லையே அவங்கள பார்த்துட்டு இருந்தார் 12-13 வருஷம். அதனால் வந்துங்க, அது திமுக வந்துங்க ஆட்சியில் இருக்கும்போது எல்லா விதமான சாகசையும் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு 2026 நேற்று கூட பாருங்கள், பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டார் முதலமைச்சர், ரோட் ஷோன்னு போடுறான் ஹிந்து பேப்பர்லேயே. புரியுதுங்களா? அதனால் இவங்களுக்கு பயம் வந்து போயிட்டு, விஜய் வந்து ஆட்சிக்கு வந்துடுவாரோ, தேர்தலில் அவர் ஜெயிச்சிருவாரோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் கடுமையாக வந்து அவருக்கு எதிராக வேலை செய்கிறாங்க. உளவுத்துறையை முடுக்கி விடுறாங்க, குழப்பத்தை ஏற்படுத்த பார்க்குறாங்க. இப்போ சீமான் கட்சி சம்பந்தமான ஊடகத்தில் வருத யாரோ வந்து பேட்டி கொடுக்குறாங்க, நான் பிரபாகரன் கூட இருந்தேன், இவர் அந்த ஃபோட்டோவை எடுக்கலை, இப்போ எதுக்கு வராங்க? அதனால் திமுகவை எதிர்த்தால் போதும், உடனே வந்து அதுக்கு உள்ளர்த்தம் கற்பித்து அதுக்கு வந்து வேறு மாதிரி கதையெல்லாம் சொல்லுவாங்க. அது ரொம்ப நாளைக்கு எடுபடாதுங்க. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.